கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. மீண்டுமாக இந்த மாலை வேளையில் புதன்கிழமை வேத பாட வகுப்புக்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் நாம் மைப்படும்படியாக இப்பொழுது லவோதிக்கியா சபை காலம் 2வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கக்கூடிய வேதவசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நீர் பாய்ச்சலும் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் பிறவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பும்படி இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேதவசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபை இறக்க இருந்த பரலோக பிதாவே, நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த வேத பாட வகுப்பில் நாங்கள் தேவ செய்தியை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்து வந்தீர். லவோதிக்கியா சபையின் காலம் இதுதான் கடைசி சபை காலம். இந்த காலத்தில் ஆண்டவரே கிறிஸ்தவ சபைகள் எப்படி இருக்கும் என்றும் ஆண்டவரே வெளிப்படுத்தல் 3:14 முதல் 22 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தாமே அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தார்ப்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அந்த ஒவ்வொரு சபைக்கும் தூதர்கள் இருந்தார்கள், செய்தியாளர்கள் இருந்தார்கள். இந்த கடைசி சபைக்கு உடைய செய்தியாளன் யார் என்று நாங்கள் கடந்த வாரமும் தியானித்தோம். இப்பொழுதும் நம்ம தியானிக்க போகிறோம். எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி தான் கடைசி காலத்துக்குரிய அந்த தூதனாக இருப்பார் என்று பார்த்தோம். இன்னும் சற்று நாங்கள் பார்த்துவிட்டு முழுவதுமாக செய்திக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவியாக ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதியும், வாசித்த உடைய மகனையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அடியனை அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அதாவது லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அந்த தூதன் யார்? லவோதிக்கியா சபையினுடைய தூதன் அல்லது செய்தியாளர். தூதன் என்ற உடனே பரலோகத்தில் மட்டும்தான் தூதர்கள் இருக்கிறார்கள் அல்ல. மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்பதாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சேனைகளின் கர்த்தரின் தூதனாக இருக்கிறபடினால ஒரு செய்தியாளன் என்று அர்த்தம்.
ஆகையால் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் இந்த 7வது சபையினுடைய செய்தியாளன் யார் என்று. இப்போ மல்கியா 4:5-6 வசனத்தில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாகவே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்பதாக எழுதியிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் எலியாவாக வந்தான். இயேசுதாமே சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று கூறினார். அதனால் எலியாவின் ஆவியை பெற்ற அந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனாக இருந்தான். யோவான் ஸ்நானகன் என்ன செய்தான்? எலியாவாக வந்த பொழுது அவன் செய்தியை ஏற்றுக்கொண்ட பிதாக்களுடைய, அதாவது இஸ்ரவேலருடைய இருதயங்களை பிள்ளைகளின் இருந்ததுக்கு திருப்பினான். பிதாக்கள் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள். அந்த முற்பிதாக்கள் தான் நியாயப்பிரமாணத்தில் இருந்தார்கள். தேவன் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்து கிருபைக்கு நேராக திருப்பின ஒரு ஊழியத்தை தான் அவன் யோவான் ஸ்நானகன் செய்கிறான். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு ஆத்மாவை ரட்சிக்காது, ஆனால் ஜனங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு விதிமுறைகளை, ஒரு ஒரு சட்டங்களை தேவன் கொடுத்தார். ஆனால் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்கு என்ன தேவை அப்படின்னா கிருபை தேவை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தான் நமக்கு அது தேவை. அப்போ அந்த கிருபையை யார் கொண்டு வந்தா? யோவான் சுவிசேஷம் 1:17 வசனத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் அந்த இஸ்ரவேலராகிய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது போன்றவர்களெல்லாம் கிருபைக்கு நேராக திருப்பப்படுவது, அதாவது பிள்ளைகளுடைய இருதயங்கள், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கு நேராக திருப்பணும். பிள்ளைகள் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. அப்போஸ்தலர்கள் தான் முதலாக யோவான் சுவிசேஷம் 1:12 வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படியானாலும் அது பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்போது புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் தான், அப்போஸ்தலர்கள் தான் புதிய ஏற்பாட்டை துவங்கும்படியாக தேவன் பயன்படுத்தின அந்த பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நேராக, அதாவது நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு நேராக பிள்ளைகளிடத்தில் இருதயங்களை திருப்பின ஊழியத்தை செய்தது என்ன? யோவான் ஸ்நானகன். அவர் எலியாவின் ஆவியை பெற்றவர். ஆனால் எலியா இந்த தடவை வரும்பொழுது அவன் தானே சபையாரின் இருதயங்களை பெந்தெகோஸ்தே பிதாக்களிடத்திற்கு திருப்ப போகிறான். அதாவது எலியாவுடைய ஊழியம் 2. முதல்ல பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புவது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவர்களை என்ன செய்யணும்? கிருபைக்கு நேராக, அப்போஸ்தலருக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினார். அதே போன்று இப்பொழுது எலியாவுடைய ஊழியம் 2 பகுதியாக மல்கியா 4:5-6 வாசிக்கும் பொழுது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். இப்போ பிள்ளைகள் என்றால் நாம தான் பிள்ளைகள். அது யோவான் 1:12 பிரகாரம். ஆனால் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை ஏன் திருப்பணும்? ஆதி சபை பெந்தெகோஸ்தே சபையானது பெந்தெகோஸ்தே என்ற நாளிலே எருசலேமிலே மேல் வீட்டறையிலே துவங்கினது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரைக்கும், கடைசி அப்போஸ்தலர் மரிக்கும் வரைக்கும் அவர்கள் ஒரே தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அவருடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள்.
கிபி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கடைசி அப்போஸ்தலர் மரணம் அடைந்த பிற்பாடு தான் அங்கு ரோம சபையானது அங்கு என்ன செய்கிறது, கிறிஸ்தவத்தையும் அஞ்ஞானத்தையும் அவர்கள் இணைத்து ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தின பொழுதுதான் திரித்துவம் என்ற போதகம், தாய் மகன் வழிபாடு, சொரூப வழிபாடு, எல்லா விதமான மனுஷ சடங்காச்சாரங்கள் அந்த அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்ததை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள் புகுத்தி விட்டார்கள். அதனால தான் நான் எப்போதும் சொல்வேன், ரோமன் கத்தோலிக் என்பது கிறிஸ்தவ சபை அல்ல, அது அஞ்ஞான ரோமாபுரி. அந்த அஞ்ஞான மார்க்கம் கிறிஸ்தவத்துக்குள் நுழைக்கப்பட்டது. அதனால தான் சொரூப வழிபாடு எல்லாமே. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மரியாளுடைய வழிபாடு, புனிதர்களுடைய வழிபாடு இது எல்லாம் பைபிளில் கிடையாது. இதெல்லாம் இந்த ரோமன் கத்தோலிக்க அஞ்ஞான ரோமபுரியனுடைய வழிபாடுகள் தான் கிறிஸ்தவத்துக்குள் புகுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பிள்ளைகளாகிய நாம் 300 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு ரோமன் கத்தோலிக் உருவாகி, அங்கிருந்து புராட்டஸ்டன்ட் உருவாகி, பின்பு பெந்தகோஸ்தே உருவாகி, இது எல்லாமே அந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தினுடைய அதே கொள்கைகளையும் அதே கோட்பாடுகளையும் தான் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதனால் இந்த கடைசி நாட்களில் ஒரு எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கு திருப்பணும். அப்போ பிதாக்கள்னா முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய இருதயங்கள் எல்லாம் கிருபைக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்பட்டது. அதனால தான் யோவாசானகன் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஆகையால் இந்த கடைசி நாட்களே மறுபடியும் ஒரு எலியா தீர்க்கதரிசி வர வேண்டும். வந்து என்ன செய்வார் அப்படின்னா, பிள்ளைகளாகிய நம்முடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டது தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்தாபன வஞ்சிக்க போதகத்துக்குள்ளாக அவர்களும் இழுக்கப்பட்டார்கள். அதனால் இன்றைக்கு தேவன் எல்லா ஸ்தாபனங்களிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு நேராக திருப்பக்கூடிய ஊழியத்தை செய்தது தான் இந்த கடைசி காலத்துக்குரிய லவோதிக்கேயா சபையின் தூதனும் செய்தியாளனும் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இவர் எலியாவின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசி. அது மல்கியா 4:5-6 கொடுக்கப்பட்ட வேத வசனம். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. இப்போ பெந்தகோஸ்தே பிதாக்களிடத்திற்கு நாம் திருப்பப்படுகிறோம். இந்த பெந்தகோஸ்தே அல்ல, இப்பொழுது இருக்கிற பெந்தகோஸ்தே சபை என்பது 1906ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே சபை எப்பொழுது துவங்கப்பட்டது? 1906ஆம் ஆண்டு. ஆனால் நாம் சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே என்பது எருசலேமில் மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மூலமாக என்ன செய்தது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சபை தான் ஆதி பெந்தகோஸ்தே திருச்சபை. இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க, நாங்கள் தான் பெந்தகோஸ்தே திருச்சபை. நீங்கள் இப்போ வந்தீங்க 1906. ஆனால் ஆதியில் ஒரு பெந்தகோஸ்தே சபை, பெந்தகோஸ்தே என்னும் நாளின் போது ஏற்படுத்தப்பட்ட சபை இருக்கிறது. அந்த சபையில் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான் சபையின் வரலாறு. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் வைக்குதலிலும் ஜெபம் பண்ணியதிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து வந்தார். ஆமென். கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அப்போது ஒரே சபை தான் இருக்குது. ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, மாரநாதா எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு திருச்சபை மட்டும்தான் இருந்தது. கர்த்தர் அந்த திருச்சபையில் தான் சேர்த்தார். ஆமென். அது அவருடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறது. சரி, இப்போ கவனிங்க, நம்ம பார்க்குறோம்
இப்பொழுது இந்த எலியாவின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்னா, அந்த பழைய வைதீக ஆசாரியன் அவர்களுக்கு ஒருவர், என் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். ஆகையால் ஆபிரகாமே எங்களுக்கு பிதா என்று சொல்ல நினையாதிருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, மோசே என்னை, அதாவது உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார், அவருடைய சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொன்னது மோசேயினுடைய வழியில் வந்தது இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாக்கள்லாம் முற்பிதாக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். நாம் எங்கே திரும்பணும்? அப்போஸ்தல உபதேசத்துக்கு திரும்பணும். இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு சபையிலையும் அப்போஸ்தல உபதேசம் கிடையாது. ஆதியில் இருந்தது, கத்தோலிக்க திருச்சபையில் ஆதியில் இருந்தது, பின்பு அது மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கி இருக்கிற பெந்தகோஸ்தே சபையில் கூட அப்போஸ்தல உபதேசம் கிடையாது. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்று ஸ்தாபனம் இருக்கிறது. ஆனால் அங்கேயும் அப்போஸ்தலர் 2:38 இடம் இல்லை. அங்கேயும் திரித்துவ போதகம் தான் இருக்குது. பிதாகுமாரன் பரிசுத்தாவி பட்ட பெயரில் தான் போதகம் இருக்குது. ஆனால் ஆதி திருச்சபையில் அது கிடையாது. அதனால் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆதி பிதாக்களாகிய நம்முடைய அப்போஸ்தல உபதேசத்துக்கு நேராக திருப்புவதற்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முதலாம் சபையின் தூதனாகிய எபேசு சபையின் தூதனாக செய்தியாளனாகிய பரிசுத்த பவுல் ஒரு தீர்க்கதரிசி. அடுத்து கடைசி லவோதிக்கேய சபையினுடைய கால அந்த செய்தியாளனும் ஒரு தீர்க்கதரிசி. இடைப்பட்ட எல்லாருமே சீர்திருத்தவாதிகள் என்று பொருள்படுகிறது. சரி, இப்போ நம்ம போவோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்களை கடிந்து கொள்றதை பார்க்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் என்று அவன் அறைகோவல் விடுக்கிறான். கோடரியானது மரங்களில் வேறு இருக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று கடிந்து கொண்டு பிரசங்கிறதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த தீர்க்கதரிசியும் கண்டிப்பாக இந்த ஸ்தாபனங்களை என்ன செய்வார்? கடிந்து கொள்ளுவார். ஏன்னா எல்லா ஸ்தாபனங்களும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பாரம்பரியமாக சென்று விட்டது. அது அவங்களுக்கு புரியாது. இந்த மற்ற ஜனங்களுக்கு கிறிஸ்தவம் ஏதோ சர்ச்சுக்கு போகணுமா வந்தோமா நம்ம கிறிஸ்தவம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு மனிதன் கிறிஸ்தவன் ஆகணும் அப்படின்னா அவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று வரணும். அதாவது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றில்லை, அடி என்றில்லை, யாராக இருந்தாலும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள வர முடியும். ஆகையால் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்து திருப்புவதற்காக ஒரு மகத்தான எலியா தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று வேதவசனம் தெளிவாக நமக்கு மல்கியா 4:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் அந்த விசுவாசத்துக்கு நேராக இப்பொழுது திருப்பப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று ஒருமையில் அவர்னு சொல்லியிருக்கோம். எல்லார் மேலும் அக்கனை ஸ்தம்பமாக இருந்தார், எல்லாரோடும் மனித சரீரத்தில் இருந்தார், எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அவர் ஒருவரே, மூவர் அல்ல. பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்த ஆவியார் ஒருவர், இந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதெல்லாம் தவறான போதகங்கள். அப்படி வேதத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆகிய இந்த கடைசி நாட்களில் நாம் மறுபடியும் அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு போகும்போது நாம் எதை விசுவாசிக்கிறோம்? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்நானம் என்பதை விசுவாசித்து ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன ஞானஸ்நானம் கொடுத்தாங்களோ அதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். அது என்ன? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்பீர்கள். ஏற்கனவே 3000 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று, ஞானஸ்நானம் பெற்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார்னு எழுதியிருக்கு பாருங்க. அப்போ தேவன் அங்கீகரித்த ஒரு சபைனா அது பெந்தெகோஸ்தே நாளில் ஏற்படுத்தப்பட்ட சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அடுத்ததை நாம் போகலாம். ஆகையால் அதை நம்ம
கொஞ்சம் ஷார்ட்டாக போயிட்டு போனால் தான் சீக்கிரம் போக முடியும். யோவான் ஸ்நானகன் எலியாவின் மேல் இருந்த பொழுது அதுதானே பிரசங்கிப்பதையெல்லாம் செய்தது, ஆனால் அற்புதங்களை செய்யவில்லை. இயேசு அவனை தொடர்ந்து வரவிருந்தார், அவரே அற்புதங்களை செய்தார். நீதியின் சூரியன் உதிக்கும், அப்பொழுது அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா 4:1-2 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்பொழுது யோவான் வரவேண்டிய இந்த எலியா என்பதை ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஜனங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. அவன்தான் மேசியா என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு அவன் கர்த்தருக்கு முன்பாக அத்தகைய மகத்தான வல்லமை புரிந்த ஒரு மனிதனாகவும் அவனுடைய பிரசங்கம் வல்லமையாக இருந்ததை பார்த்து நீர் கிறிஸ்துவா என்று கேள்விகளை எழுப்பினார்கள். யோவான் ஸ்நானனை பார்த்து என்ன கேள்வி அனுப்புனாங்க? நீர் கிறிஸ்துவா? இல்லை, நான் அவர் அல்ல. அப்படியானால் நீர் யார்? நான் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாக இருக்கிறேன் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியும் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியும் அதே வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாக யோவான் ஸ்நானகர் இருந்தார். அதனால்தான் மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இதோ நான் வனாந்தரத்திலிருந்து கூப்பிட்ட சத்தம் உண்டாகும் என்ற யோவான் இவனே என்று எழுதியிருக்கிறது மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில். சரி பாருங்கள், ஆகையால் நீர்தான் மேசியாவா என்று கேட்டார்கள். ஆனால் அவரோ இல்லை, நான் அவர் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை அவிழ்ப்பதற்கு நான் அவருடைய வாரை அழிப்பதற்கு கூட நான் பாத்திரம் அல்ல என்று தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு மேசியாவை காண்பதற்காக எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். இன்றைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசியாவை 1ஆம் வருகையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுதே அதற்கு முன்பாக கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துவதற்காக, உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும் என்பதை அன்று இருந்த ஜனங்கள் அறியவில்லை. யோவானுடைய சீசர்களும் அறியவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மைதான், ஆனால் எலியா வந்தாயிற்று. அவனை அறியாதபடி அவனுக்கு செய்தார்கள். அப்பொழுது சீசர்கள் அவர் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் தெரியல. யோவானுடைய சீசர்களாக இருந்து கொண்டே யோவான் யார் என்று தெரியாமல் இருந்தாங்க. அதே போன்ற காரியம்தான் இந்த கடைசி நாட்கள்லையும். அதே போல் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக 1ஆம் வருகையில் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் வந்தது யாருன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானத்தை போய் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டார். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் எலியாவின் அபிஷேகத்தை, எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி மறுபடியும் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்புவான். நாம் முற்றிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திரும்பணும். அதுதான் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி. அவனுக்கு வந்து இந்த ஸ்தாபனங்களை அந்த செய்தியாளன் கடிந்து கொள்ளுவான், தவறான போதங்களை கடிந்து கொள்ளுவான். அதே நேரத்தில் வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது அதே போன்று யோவான் ஸ்நானகன் நான் அவர் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரமல்ல. அதே நேரத்தில் இயேசு அங்கே வரும்பொழுது இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் அந்த மேசியா என்று சொல்லி அவன் அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஜனங்கள் மேசியாவை பார்ப்பதற்காக ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். மேசியா வரப்போகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் வரக்கூடிய தீர்க்கதரிசியை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மேசியா வந்த பொழுது மேசியாவையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு அவரை புறம்ப தள்ளி அவரை வாரினால் அடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவர்தான் மேசியா என்பதை கூட ஜனங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தது. ஏன்னா அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:10 எழுதியிருக்கிறது. ஆகையால் அந்த மேசியா வரும்போது தெரியாது. யோவான் ஸ்நானகனையும் அவனை அறியாதபடி அவனுக்கு செய்தார்கள். அதே போல் இந்த கடைசி காலத்தில் எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும் இல்லை, அவர் ஏற்கனவே வந்து
பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திருப்பிவிட்டு தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு 1965 டிசம்பர் மாதத்திலே கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்து சென்று விட்டார். இன்றைக்கு இந்த உலகம் அறியுமா? இந்த ஸ்தாபனங்கள் அறியுமா? அன்றைக்கு யோவான் ஸ்நானகரையும் அறியல, மேசியாவையும் அறியல. அதே போல இன்றைக்கும் இந்த எலியாவின் அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசியை அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு அதை வெளிப்படுத்துவார். இப்போ நாம் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டோம். அதனால தான் நாம் இன்றைக்கி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நாம் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்நானம் என்ற பவுல் அப்போஸ்தலருடைய அந்த செய்தியை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபைகள் அதை விசுவாசிப்பதில்லை, எந்த ஸ்தாபனங்களும் விசுவாசிப்பதில்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? பிள்ளைகளாகிய எல்லா ஸ்தாபனங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திருப்புவதற்காக ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆமென். ஆனால் அந்த தீர்க்கதரிசி வந்து நம்முடைய இருதயங்களெல்லாம் திருப்பிவிட்டு நம்மை விட்டு போய்விட்டார். ஆனால் இன்றைக்கு ஜனங்களுக்கு தெரியுமா? ஸ்தாபனங்களுக்கு தெரியுமா? யோவான் ஸ்நானகரை அறியாதது போல, மேசியாவை அறியாதது போல இன்றைக்கு என்ன செய்யல? யாருமே அறியல. அதேமாதிரி 1963 கர்த்தர் 7 தூதர்கள் வடிவில் இறங்கி வந்த காட்சியை விஞ்ஞானிகள் புகைப்படம் எடுத்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்து இது இயற்கைக்கு மேம்பட்ட மேகம் என்று சொன்னார். ஆனால் இந்த எலியாவின் ஆவி பெற்ற தீர்க்கதரிசியோ அது கர்த்தர் தாமே. ஆமென். அது வெளிப்படுத்தல் 10:1 நிறைவேறுதல். அந்த பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து வானத்திலிருந்து திறக்கப்பட்ட புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் என்று வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். சரி, இது அநேகர் புரிய மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் இன்னும் பாரம்பரியமாக தான் இருக்காங்க. ஏதோ ஒரு முழுக்க ஞானஸ்தானம், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெறலை ஞானஸ்தானம் கிட்டு அந்தந்த ஸ்தாபனங்கள் பாருங்கள், 500-600 ஸ்தாபனங்கள் இருக்கிறது. எந்த ஸ்தாபனையும் ஒன்றை ஒன்று ஒட்டவே ஒட்டாது. எல்லாமே வித்தியாசமான போதகங்கள் இருக்குது. அப்படின்னா எந்த ஸ்தாபனம் பரலோகத்துக்கு போகும்? எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கிற ஜனங்கள் பரலோகத்துக்கு போவார்கள்? எந்த ஸ்தாபனம் தேவையில்லை, நமக்கு தேவனுடைய வார்த்தை அவசியம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்ல முடியும். பாருங்கள், ஆகையால் இதை நம்ம பார்க்குறோம். நான் அவரல்ல, எனக்கு பின் வருகிறார் என்று அதை சொல்கிறார். அதே போல் அவன் தானே கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பாக வருகிறான். யோவானுடைய நாட்களில் பூமியானது பற்றி எரியவில்லை. ஏன்னா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், முதல் நாள் பெரிதான நாள், அதாவது த கிரேட் டே, கிருபையின் நாள். அன்றைக்கு எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. இயேசு தாமே இந்த உலகத்தில் வந்து சொன்னார், நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்கவே வந்தேன்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் 2வது வருகையின் போது வரக்கூடிய அந்த தீர்க்கதரிசியின் செய்தியின் மூலமாக கர்த்தர் அது நியாய தீர்ப்பின் நாட்களாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரே வாரத்தில் இந்தோனேசியாவிலும் பிலிப்பைன்ஸ்லேயும் பயங்கரமான நிலநடுக்கம். ஒரே வாரத்தில் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் நிலநடுக்கத்தில் அழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் மத்தேயு 24, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அதுபோன்ற ஒரு அழிவு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு சற்று முன்பாக மறுபடியும் அந்த கர்த்தருடைய பயங்கரமான நாள், த ட்ரெட்ஃபுல் டே என்று எழுதியிருக்கிறது. த கிரேட் டே அண்ட் ட்ரெட்ஃபுல் டே என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. பயங்கரமான நாள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு பயங்கரமான நாள். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்திலே விழுந்து கொண்டு தான் இருக்கிறது. முழுவதுமாக அழிக்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகமானது ஆங்காங்கே அழிந்து கொண்டே தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எதிர்பாராத சீற்றங்கள், கடல் சீற்றங்கள், சுனாமி, பெரிய பெரிய நிலச்சரிவுகள், பூமி அதிர்ச்சிகள், இது எல்லாமே இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? அழித்து கொண்டே இருக்கிறது. முடிவில் இந்த உலகமானது என்ன செய்யும்? வெடித்து சிதறும். வானங்கள் மடமட என்று நகர்ந்து போவோம் என்றெல்லாம் பைபிளில் இருக்குது. அது கண்டிப்பாக நிறைவேறத்தான் போகுது. அதனால தான் நாம் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அறிவிக்கிறோம். கவனிங்க. ஆகையால்
யோவாசான் நாட்களில் பூமி பற்றி எரியலை. அப்போ பூமி பற்றி எரியக்கூடிய அந்த பயங்கரமான நாளுக்கு முன்பாக மறுபடியும் ஒரு எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? வரணும். எலியா முதலில் வருகையில் அவன் பிரசங்கம் மாத்திரமே செய்தான். இரண்டாவது தடையாக எலியா வரும்பொழுது அவன் பிரசங்கித்தலையும் இயேசு வாக்குறுத்த அடையாளங்களையும் ஆக இவ்விரண்டையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆமென். இந்த எலியாவின் தீர்க்கதரிசி இரண்டாவது வரைக்கு முன்னோடியாக வரும் பொழுது அவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பம் மட்டுமல்ல, அவர் பிரசங்கத்தை பண்ணுவது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் மூலமாக நடைபெறும். அதுதான் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிற வில்லியம் பிரன்காம். அவர் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள், கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க, முடமானவர்கள் எழுந்து நடந்தாங்க, பார்வையற்றவர்கள் கண் பார்வையடைந்தது, எல்லா அற்புதங்கள் அடையாளங்களை செய்து உலகம் முழுவதும் தேவனால் 7 முறை தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தேவ ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறது போல இன்றைய ஸ்தாபனங்களுக்கு அது புரியல. ஏன்னா அவர்கள் ஸ்தாபன போதகத்தில் தான் நிலைத்திருக்காங்க. கவனிக்கணும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர் இந்த கடைசி நாட்களில் இந்த சபைக்கு லவோதிக்கியா சபையினுடைய தூதனாக அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று. ஆகையால் இந்த கடைசி சபை காலத்துக்குரிய இந்த தூதனார் அவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருந்தே முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இந்த எலியா தீர்க்கதரிசியை பற்றி மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்ற எலியாவின் தீர்க்கதரிசியை ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது, மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் வேத வாக்கியங்கள் முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டே வருகிறது. ஜனங்கள் அதை கவனிக்கிறதே இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போகணுமா, வந்தோமா, பண்டிகை கொண்டாடணுமா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைக்காங்க. இல்லவே இல்லை. ஆமென். இந்த கடைசி சபை காலத்துக்குரிய தூதானார் பாருங்க. ஆகையால் அப்படி நம்ம போகலாம். எனவே இந்த காலத்தின் தூதனானவன் வேத வாக்கியத்தின் முன் காலத்திலேயே முன்னுரைக்கப்பட்டுள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி எலியாவின் அபிஷேகம் ஆவியை பெற்றவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டா. இவருடைய என்ன அப்படின்னா, யோவான் எப்படி கடிந்து கொண்டானோ அதே போல இந்த தீர்க்கதரிசியும் கடிந்து கொள்வான். ஏனென்றால் திஸ்பியனாகிய எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே முதலாக வரக்கூடிய திஸ்பியனாகிய எலியா அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தை கடிந்து கொண்டான், அன்றைக்கு இருக்கிற ஜனங்களை கடிந்து கொண்டான், அன்றைக்கு இருந்த எசபேலை கடிந்து கொண்டான். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக திஸ்பியனாகிய எலியா இருந்தான். எலியாவினுடைய ஆவி எலிஷாவுக்குள் இரட்டிப்பாக இறங்கிற்று. எலிஷாவுக்குள் இருந்த அதே எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானனுக்குள்ளாக கடந்து வந்தது. யோவான் ஸ்நானனுக்குள்ளாக கடந்து வந்த அதே எலியாவின் ஆவி மீண்டும் இந்த கடைசி காலத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் வில்லியம் பிரன்காம். அல்லேலூயா. ஆகையால் இன்னும் ஒரு முறை எலியாவின் ஆவி யூதர்களுக்கு பிரசங்கிப்பதற்காக அங்கு வர வேண்டியதாக இருக்கிறது. 5 முறை மொத்தம் எலியாவின் ஆவியை பெற்ற தேவ மனிதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் யோவான் ஸ்நானகன் எப்படி கடிந்து கொண்டு பிரசங்கித்தானோ அதே போல இந்த தீர்க்கதரிசியும் ஸ்தாபனங்களையும் மற்றவைகளையும் கடிந்து கொண்டு பிரசங்கிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஜனங்களுக்கு பிடிக்காது. யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டது ஜனங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா இன்றைக்கு கடிந்து கொள்ளுதலே தான் ஜனங்களுக்கு பிடிக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்குறதுக்கு தான் ஜனங்கள் இருக்கிறாங்களே ஒழிய கடிந்து கொண்டு பிரசங்கிக்க கூடாது. ஆகையால் ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, அவர்கள் யாவரும் வழி தப்பி போய்விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று எலியா ஒரு காலத்தில் கூறினது போலவே இந்த கடைசி நாட்களிலும் அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அப்படியே போயிடலாம்.
பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியானவன் உண்மையான தேவ வசனத்தோடு நிலைத்திருப்பான். பாருங்கள், இவன் எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவனாக இருக்க முடியாது. எந்த காலத்திலையும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஸ்தாபனத்திலிருந்து வருவதே இல்லை. ஆம், இவன் முழு வார்த்தையோடு நிலைத்திருப்பான். எபேசு சபையில் இருந்த அந்த பவுலை போலவே. ஆகையால் திறந்த வாசலை பெற்றிருந்து அதை நிராகரித்து விட்டிருக்கிற சபைக்கு அதை திரும்ப அளிப்பதற்காக இந்த எலியா வருவான். இவன் ஒரு கல்விமானாக இருக்க மாட்டான். பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இவன் ஒரு கல்விமானாக இருக்க மாட்டான். ஏன்னா யோவான் ஸ்நானகன் 9 வயதிலேயே அவன் வனாந்திரமான காடுகளுக்கு போயிட்டு அங்கே தான் வாழ்ந்தான். சரியாக 9 வயசுலேயே காடுகளுக்கு போயிட்டு அங்கே வாழ்ந்து ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டு காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளின் தான் அவனுடைய உணவாக இருந்தது. அவன் கிட்டத்தட்ட சரியாக 30 வயதில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான் என்று நாம் பைபிளில் வாசிக்கலாம். அப்போ இது எந்த வேத கல்லூரிக்கும் பாடசாலைக்கும் அவர் போகவே இல்லை. அதே போல் பெந்தெகோஸ்தே நாளில் பேதுருவை கொண்டு கர்த்தர் முதலாக திருச்சபையை ஏற்படுத்தினார். அந்த பேதுரு கல்வி அறியாதவனாக இருந்தான். அல்லேலூயா. படிப்பறிவில்லாத கல்வி அறிவில்லாத இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த தீர்க்கதரிசியும் பாருங்க, திஸ்பியனாகிய எலியாவும் கூட கல்விமான் அல்ல. ஏன்னா தேவன் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தான் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். திஸ்பியனாகிய எலியாவும் கல்விமான் அல்ல. ஏன்? எலிஷாவும் கூட கல்விமான் அல்ல. எலிஷா 12 ஏர் பூட்டி உழுகிற சாப்பாத்தியின் குமாரனாக அவன் கடைசியான ஏர் ஓட்டி கொண்டிருந்தான். ஒரு விவசாயி. இவன் வேதாகம கல்லூரிகளில் பட்டம் பெறல, பயிற்சி பெறல, எதுவும் பெறல. கல்வி அறியாதவன். திஸ்பியனாக எலியாவும் கல்வி இல்லாதவன், எலிசாவும் கல்வி இல்லாதவன், பேதுருவும் கல்வி இல்லாதவன், யோவானும் கல்வி இல்லாதவன். அடுத்து இந்த தீர்க்கதரிசியும் ஒரு கல்விமானாக அல்ல. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவும் கூட பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் கல்லாதவராய் இருந்தாலும் வேத எழுத்துக்களை எவ்வளவாக அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டாங்களாம். இயேசு கிறிஸ்து கூட பெரிய டிகிரியெல்லாம் ஒன்றும் வாங்கலை, கல்விமான் கிடையாது. இயேசும் கல்விமான் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, கல்வி இல்லாத ஒரு நபரை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லது கல்வியை என்ன செய்யணும்? குப்பையே போடணும். பவுல் என்ன சொன்னார்? நான் கமலியலின் பாதத்தை இருக்கிற முன்னோர்களுடைய வேத பிரமாணப்படி திட்டமாய் போதிக்கப்பட்டேன். ஆனால் இப்போ என்ன செய்கிற? இது எல்லாம் குப்பை, நஷ்டம், என்னை தூக்கி தூர போட்டேங்கிறார். அந்த கல்விமான் அந்த கல்வியெல்லாம் தூக்கி எரிஞ்ச பிறகுதான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்தாபனங்களிலும் கல்வி கற்க வேண்டும். வேதாகம கல்லூரியில் சென்று என்ன செய்யணும்? பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி போதகத்தை எல்லாமே சைக்காலஜி, தியாலஜி, தியரி எல்லாத்தையும் படிக்க வச்சு கல்விமானாக மாற்றி தான் அவங்கள போதகராக்குவாங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு போதகர் ஆகணும்னா நீங்கள் எந்த கல்வியும் கற்க வேண்டாம். ஒன்று தேவை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. அது ஒன்று போதுமானது நமக்கு. சரி, பாருங்கள், நானும் கூட பெரிய கல்விமான் அல்ல, நானும் அதிகமாக படித்தவனும் இல்லை, ஒரு டிகிரி கூட நான் முடிக்கலை. ஆமேன். இப்போ பாருங்கள், இந்த கல்வி இருந்ததுன்னா நம்ம கல்வி ஞானத்தில் போயிடுவோம். ஆனால் கல்வி இல்லாமல் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் லூக்கா 1:67 அதை குறித்து சொல்லி, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் என்று நீங்கள் முற்றி பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் 80 வசனங்கள் முடிய யோவான் ஸ்நானனுடைய வரலாறு, பிறப்பு எல்லாமே அங்கே எழுதியிருக்கு. லூக்கா 1:67 முதல் 80 வரைக்கும் அங்கே எழுதியிருக்கிறது. அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கலாம். சரி, இப்போ கவனிப்போம்.
பாருங்க, எலியா என்ன செய்தான்? வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து பாகாலின் பலிபீடங்களை சுட்டெரித்து மகத்தான காரியங்களை செய்த பொழுது அவன்தானே வனாந்திரத்திற்கு ஓடி போய், கர்த்தாவே, நான் பிதாக்களை விட நல்லவன் அல்ல, நான் சாகட்டும் என்று கூறினான். எலியா ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு என்று எழுதியிருக்கிறது. சரி, இப்போ நம்ம அப்படியே அங்கே போயிடுவோம், அதுக்கு அடுத்த காரியத்துக்கு போயிடும். இந்த எலியா, அதாவது யோவாசானகன், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்கு ஒரு கல்வியறி இல்லாத மனிதன் வனாந்தரத்தில் 9வது வயதில் சென்று வாழ்ந்து வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டு ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டு அவனை பார்த்தா ஒரு காட்டுவாசி, காட்டு மனிதனை போல இருந்தான். அவன்தான், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ கோடரியானது மரங்களில் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யும்? வெட்டுண்டு அக்கனியில் போடப்படும் என்று அதிகாரத்தோடு வல்லமையோடு பிரசங்கிக்கிறான். ஆமென். கவனிங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்விமான்கள் எல்லாருமே அதிகாரத்தோடே பேச மாட்டாங்க. ஜனங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்தாலும் அப்படியே பேசி, அவங்களுக்கு தேவை சபையில் எண்ணிக்கை, சபையில் கூட்டம் வரணும், சபையில் காணிக்க வரணும். இதனால் பெரிய பெரிய பணக்காரராக ஆயிடுறாங்க. ஒரு 4-5 வருஷம் அவங்க ஊழியம் செய்துட்டா பெரிய பணக்காரனாக ஆயிடுறாங்க. நம்ம 37வது ஆண்டு ஊழியத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு 35ஆம் ஆண்டு இந்த சர்ச்சினுடைய பிரதிஷ்டை நமக்கு ஜூலை 6ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இப்போ இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தோம், ஒரு 100 விசுவாசி கூட நம்ம சபையில் கிடையாது. ஆமென். ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறோன்னா, ஜனங்களை சபையில் கூட்டி சேர்க்கிறதுக்கு தகுந்தால ஜனங்களுடைய விருப்பத்துக்கு அவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, கடிந்தே பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இதை உலகத்தின் பாவத்தை சுமந்தவர். சரி, இப்போ கவனிங்க, நம்ம அதை கூட இப்போது சுருக்கமாக கொண்டு போகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த செய்தியை முடிக்கணும், அடுத்த வாரம் வேறொரு செய்திக்கு போகணும். யோவான்சானகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காமித்து, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதே போன்ற ஒரு தாழ்மை இருக்கும் ஆண்டவர் சோதரம். அதே போல் இந்த 2வது வருகையின் நேரத்தில் வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியும் மிகவும் எளிமையாக இருப்பார். சொல்லப்போனால் அவருடைய படிப்பும் 7 தான் படிச்சிருக்க, வெறும் 7ஆம் வகுப்பு. ஆனால் தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அவருடைய பிரசங்கங்கள் கிட்டத்தட்ட 1200 பிரசங்கங்கள் ஒலிநடாக்களில் பதிவு செய்யப்பட்டு அது எங்கே இருக்கிறது? இன்டர்நெட்லலாம் இருக்கிறது. வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசங்கள்லாம் ஆங்கிலத்தில், தமிழில், எல்லா மொழிகளிலும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் மகிமையுண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு எலியா தீர்க்கதரிசி வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? பிதாக்களிடத்திற்கு திருப்பப்பட வேண்டும் என்பதாக எலியா ஆவியை பெற்ற யோவான்சானகனை பிரகடித்தது போல இந்த தீர்க்கதரிசியும் ஜனங்கள், ஸ்தாபனங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கும். ஏன்னா அவங்க பிதாகுமாரன் பசுத்தாவின் பட்டப்பொருளை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்னு சொல்லும்போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, கவனிங்க. சரி, இப்பொழுது லவோதிக்கேயா சபைக்கு நம்ம வருவோம். லவோதிக்கேயா சபைக்கு நம்ம முடிந்தால் நம்ம முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் லவோதிக்கேயா சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, ஆமேன் என்பது என்றால் அப்படியே ஆக கடவது. உதாரணமாக, நான் சபையில் இங்கு பிரசங்க இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சபையார் என்ன செய்யணும்? ஆமேன் என்று சொல்லணும். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்றால் அதுதான் நாம் ஆமேன் சொல்கிறோம். பிரசங்கப்படத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் ஆமேன் அல்லேலூயா என்று நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த செய்தி உங்கள் காதின் வழியாக இருதயத்துக்கு போயிடுது. தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போகும் பொழுது நம்ம அறியாமல் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் ஆமேன் அல்லேலூயா
தேவனுக்கு மகிமை என்று நாம் கூச்சல் எடுக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் போய் கிரியசி. நம்ம அமைதியாக இருக்க முடியாது. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், நீங்கள் வார்த்தை பிரசங்கப்படத்தில் இருந்து வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கவே முடியாது. ஏன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்களை சும்மா இருக்க விட மாட்டாருங்கிறார். பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா பரிசுத்த ஆவினாலே எழுதப்பட்ட வார்த்தை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற விசுவாசிகள் கேட்கும் பொழுது ஆமேன் அல்லேலூயா சொல்லுவாங்க என்றார். அப்படி சொல்லலை அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறது. பரிசுத்தாவி பெற்றிருந்தால் உங்களால் மௌனமாக இருக்கவே முடியாது. ஆமேன் என்ற வார்த்தைக்கு அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, இயேசு வெவ்வேறு வகையிலே தோற்றமளிக்கிறார். இந்த கடைசி சபை காலத்திலோ அதுதான் முடிவு, அதுதான் லவோதிக்கேயா சபையின் காலம். இயேசு சொன்னார், அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம பார்க்குறோம், அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். பாருங்கள், அவர் ஒருபோதும் சிருஷ்டிக்கப்பட மாட்டார். ஏனெனில் அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமானவர், தேவனுடைய சிருஷ்டிக்கு அதிகமானவர். இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிக்கப்பட்ட வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதியாக சிருஷ்டிக்கப்பட்டது யாருன்னா இயேசு என்ற சரீரம். அந்த சரீரத்தில் தான் தேவன் வந்து வாசம் செய்தார். அன்னைக்கு அனைவருக்கு புரியாது, பிதா வேற இயேசு வேறன்னு சொல்லுவாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் வாசமாக இருந்தார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாமிச சரீரம். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு சரீரத்தை என்ன செய்தாராம்? ஆயத்தம் பண்ணினார். சொல்லப்போனால் இயேசுங்கிற சரீரம் அது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சரீரம்தான். அந்த சரீரத்தில் தான் தேவன், நித்தியமான தேவன் வந்து வாசம் செய்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு நபர் என்று சொல்வீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். கவனிங்க, அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். சரி, நான் சர்வ வல்லமுள்ளவர், நான் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் என்று எபேசு சபைக்கு 3 முறை அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை அங்கு வெளிப்படுத்துகிறார். கடைசியாக லவோதிக்கேயா சபையின் காலங்கள் வழியாக நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை அங்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. மனித ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரம் அதுதான் தேவன் வாசமாய் இருக்கக்கூடிய ஆலயம். இயேசு அதான் சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள் எழுப்பேன் என்றால் அவருடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, இப்போ அவர் என்ன செய்யற? முதலாவது மற்ற சபைகளெல்லாம் புகழ்ந்துரைத்தார். நீ என் நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டபடினால் அப்படி என்று ஒவ்வொரு சபைகாரர்களையும் வாழ்த்தி கொண்டே வந்தார். ஆனால் அந்த லவோதிக்கேயா சபையில் எந்த வாழ்த்துகளும் இல்லை, குறைகளை தான் சொல்கிறார். அவர் குற்றச்சாட்டை அறிவிக்கிறார். புகழ்ந்தரித்தல் என்பது, வாழ்த்து என்பது இல்லை. இந்த லவோதிக்கேயா சபையை பற்றி அவர் எந்த ஒரு புகழ்ச்சியும் தெரிவிக்காமல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதலாக வெளிப்படுத்தல் 3:15, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் இல்லை, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்றி வாந்தி புண்ணு போடுவேன். பாருங்க, எப்பொழுதுமே ஒரு தண்ணீர் குடிக்கிறீங்க, தண்ணீர் குடிக்கிறது குளிர்ந்த தண்ணியா அல்லது சாதாரண தண்ணியா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த குமட்டலும் வராது. அதே நேரத்தில் நல்ல சூடாக டீயோ காஃபியோ குடிச்சிங்கன்னா அதுவும் குமட்டல் வராது. ஆனால் வெதுவெதுப்பான பாலோ அல்லது வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும்? குமட்டல் வரும். நீங்கள் அதை இயற்கையாகவே செய்து பாருங்களேன். குளிர்ந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், சூடாக காஃபி குடிச்சு பாருங்கள், வெதுவெதுப்பாக இருக்கிறத குடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும்? குமட்டல் வரும். அது நம்ம சரீரத்துக்கு ஒத்துக்காது. அதே போல தான் இந்த லவோதிக்கேயா சபை எப்படி இருக்குமா? குளிராயாவது
இல்லை அனலாயாவது இருந்தால் நல்லா இருக்குமே, ஆனால் நீ வெது வெதுப்பாக இருக்கிறாய். அதனால் உன்னை என்ன செய்வேனா, என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பாருங்க. அப்போ ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு சபை வந்து விட்டார். ஒரு மோசமான நிலையில் தான் இன்றைக்கு சபைகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒன்றும் கத்தோலிக்க சபைக்கு போகல, நான் பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறேன். ஐயா, நீங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே, பைபிள் அப்படி தானே சொல்லுது. நீ யார்? நீ பெந்தகோஸ்தே சபையாக இருந்தாலும் கத்தோலிக்க சபை தானே தாய் சபை, அங்கிருந்து வந்தவங்க தானே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. முதல் எருசலேமில் மேல் வீட்டறையில் தோண்டிட்ட அந்த உபதேசத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இந்த எலியாவின் அபிஷேக ஆவியை பெற்ற இந்த தீர்க்கதரிசி பிள்ளைகளுடைய இருதயத்தை எங்கே திருப்பிட்டார்? பிதாக்கள் இடத்துக்கு திருப்பிட்டார். நாங்கள் அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பப்பட்டவங்க. அதனால் எந்த ஸ்தாபனத்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் நம்ப மாட்டோம். அது பெந்தகோஸ்தே இருந்தாலும் நம்ப மாட்டோம். ஏன்னா 1906 தான் வந்ததுன்னு சரித்திரமே சொல்லுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பாருங்க, ஆயினும் அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார். ஆனால் இந்த லவோதிக்கேயா கூட்டமோ ஐஸ்வர்யவானும் ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால் நீ குளிரும் இல்லை, நீ அனலும் இல்லை, நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய். ஆமென். எனக்கு எந்த குறையும் இல்லை. பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க கொஞ்சம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். இந்த கடைசி கால சபை எப்படி இருக்கும் பாருங்க. திரும்ப வசிங்க. அது நீ நிர்பாக்கியம் உள்ளவன். உன் பாக்கியத்தை இழந்துட்ட. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், ஆவிக்குரிய ரீதியாக தரித்திரன், குருடனும். உங்ககிட்ட சத்தியம் இல்லை. கத்தோலிக்க ஸ்தாபனம் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் நீனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. திருத்துவ போதகம் கத்தோலிக்க ஸ்தாபனம் கொண்டு வந்தது. அதைத்தான் பெந்தகோஸ்தேயே நீயும் அதை செய்கிறாய். அதனால நீ தரித்திரனாய் இருக்கிறாய். குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல். நீ குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும், பெரிய ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எனக்கு ஒரு குறைவில்லை. நான் முழுநாசனம் பெற்றுட்டேன், நான் பரிசுத்தாவி பெற்றுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போதும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. ஒன்று குளிராரு, ஒன்று அனலாயிரு. வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். இன்றைய பெந்தகோஸ்தே என்பதுதான் லவோதிக்கேயா. அந்த காலகட்டத்தில் தான் பெந்தகோஸ்தே என்னும் ஸ்தாபனம் தோன்றினது. ஆதி பெந்தகோஸ்தே அல்ல. இப்பொழுது இருக்கிற பெந்தகோஸ்தே வேறு, ஆதியில் உள்ள பெந்தகோஸ்தே வேறு. இன்னைக்கு ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்கள் தான் பெந்தகோஸ்தே, நாங்கள் தான் ஆதியில் இல்லை. நீங்கள் 1906 தோன்றின பெந்தகோஸ்தே. அசம்பிளி ஆஃப் காடு 50-52 வருஷம் தான் ஆச்சுது. அவங்கெல்லாம் ஆதி சபையல்ல. ஆனால் ஜனங்களுக்கு சத்தியமே தெரியாது. சும்மா ஏதாவது ஒரு சபைக்கு போகிறோமா, அங்கே கொடுக்குற பிதாகுமாரன் பரிசுத்தாவி பட்டப்பர்கள் ஞானஸ்தானம் பெற்றோமா, அங்கேயே அவங்க தங்கி விட்டார்கள். இல்லை பிரியமானவர்களே, பிள்ளைகளுடைய இருதயம் அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நேராக திருப்பப்பட்டாகணும். நீங்கள் அங்கே வந்தால் தான் நீங்கள் பரலோகமே போக முடியும். எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகணும்னா அந்த கடைசி கால செய்திக்குள்ளே என்ன செய்யணும், எலியாவின் செய்திக்குள்ளே வந்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் இல்லை. ஏன்னா கடைசியில் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை, கட்டாயம் கிடையாது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை அதை பாருங்கள். நீ வெதுவெதுப்பாக இருந்தால் நான் என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். இங்கே அவர் நீ அனலையாவது குளிராயாவது இருந்தால் நல்லாயிருக்கும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். இந்த கடைசி நாட்களில் நீ பாருங்கள், நீ என்னவா இருக்கிறா,
கடைசி காலத்தில் உள்ள இந்த பெந்தகோஸ்தையினர் தாங்கள் ஐஸ்வர்யவர்கள் என்று எண்ணினர். புறம்பான ரீதியில் அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்றும் சொன்னபடியினால் லவோதிக்கேய சபை காலத்திற்கோ அல்லது வேறு எந்த சபை காலத்திற்கோ தேவனுடைய திட்டம் இவ்வாறு தான் உள்ளது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை நாங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அவர்கள் என்ன பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் குருடராயும் உள்ளனர். அவ்வாறான நிலை மிக மோசமான ஒரு காரியம். ஆவிக்குரிய குருடர்கள்னால் இந்த மாம்ச கண்களில் இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை அறியாதபடி ஆவிக்குரிய ரீதியாக குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குருடர்களாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் நினைச்சார், உன் கண்கள் பார்வையடையும்படியாக உன் கண்களுக்கு என்ன போடு, கலிக்கம் போடு அப்படின்னு சொல்கிறார். அந்த கலிக்கம் என்பது கண் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விதமான மருத்துவம் குணம் நிறைந்த ஒரு மருந்து. பாருங்கள், அந்த கலிக்கத்தை பற்றி கூட இங்கே சொல்லியிருக்கு. அந்த கலிக்கம்னா என்னது அப்படின்னா அது ஒரு மருந்து. ஆகையால் அப்படி குருடராக இருந்தால் உங்களுடைய கண்கள் அந்த அளவுக்கு நோயிற்று இருந்தால் நான் உங்களுக்கு கண்களுக்கு போடும் கலிக்கத்தை விற்பேன் என்பதாக அது எழுதியிருக்கிறது. பாருங்க, ஆக நன்றாக தெளிவான கண்கள் கிடைக்க வேண்டுமானால் உன் கண்களுக்கு என்ன போடு, கலிக்கம் போடு என்று ஆலோசனை சொல்லுகிறேன். கலிக்கம் என்பது என்ன பாருங்க, என்ன எழுதியிருக்கு, கலிக்கம் என்பது ஒரு நோய் தீர்க்கும் மருந்து. அந்த கலிக்கம் என்ற வார்த்தை நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. அதை உன்னுடைய கண்களுக்கு போட்டு, அதாவது ஆவிக்குரிய கண்கள், அந்த ஆவிக்குரிய கண்களுக்குரிய கலிக்கம் வேறு எதுவுமல்ல, அது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இந்த மணி நேரத்துக்கான தீர்க்கதரிசியையும் எலியாவின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசியும் அந்த செய்தியையும் நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையால் அது உன்னுடைய கண்களை என்ன செய்யும், பார்வையடைய செய்யும் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை பாருங்கள், நிர்வாணிகளாக இருக்கிறார்கள், அதை கூட அறியலை. தாங்கள் நிர்வாணியாக இருக்கிறத கூட அறியாதபடிக்கு இருக்கிறார்களாம். ஒரு மெண்டல் ஆகிட்டுன்னு வைங்களேன், ஒரு கொஞ்சம் மைண்டு டிஸார்டர், அதாவது மைண்டு பாதிக்கப்பட்ட, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தன்னுடைய உடையை கூட சரி செய்ய தெரியாது. அவன் அறகுற ஆடையோடு தெருவில் நடந்து போவான். அவன் அதை வெட்கப்படுறது இல்லை. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய செயல்பாடு தான் நிர்வாணியாக இருக்கிறத கூட அவனால் புரிய தெரியாது. அதே போன்று தான் இந்த கடைசி காலத்துக்குரிய சபை தான் நிர்வாணியாக இருக்கிறத கூட அறியாதபடி இருக்காங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், நிர்வாணியாக இருக்க அறியலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆலோசனை, வெண்வஸ்திரம் நீ தரிக்கணும் அப்படிங்கிறார். நீ நிர்வாணிகளாக இருந்தும் அதை அறியாமல் இருப்பார்கள். ஒரு மனிதன் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனாயும் பரிதவிக்கப்படணும் தக்கவனும் நிர்வாணியமாயும் இருந்தால் அவன் பரிதாபமான நிலையில் இருக்கிறவனாக இருப்பான். இந்த பரிதாப நிலை தான் இன்றைய சபைகள். பெந்தெகோஸ்தே சபை உட்பட நீங்கள் நினைக்கிறீங்களாம், பெந்தெகோஸ்தே சபைக்கு போனோன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, போயிடலான்னு. நில்லவே இல்லை. அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள்ளே போவாங்க. ஏன்னா அவங்க தான் யார், புத்தி இல்லாத கனிகள். இந்த புத்தி இல்லாத கனிகள் இந்த பெந்தெகோஸ்தையினர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு குறைவில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் எங்கே போயிடுவாங்க, உபத்திரவ காலத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லுது. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தில் இரத்த சாட்சியாக தான் மறிக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல அவர்கள் செல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நிர்வாணியாக இருக்கிறாங்க, குருடராக இருக்காங்க, நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்காங்க, பரிதாபமான ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்லுது, தான் இருக்கும் இவ்விதமான நிலையை அவன் அறிந்தவனாய் இருந்தால் அப்பொழுது அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள தன்னை சரி செய்து கொள்வான். இப்போ பைபிள் ஒன்று நிர்வாணின்னு சொல்லுது.
தரித்திரன்னு சொல்லுது, ஆனாலும் உன் கண்ணுக்கு என்ன செய், கலிக்கம் போட்டு. நீ குருடன்னு சொல்லுது, கண்ணுக்கு கலிக்கம் போட்டு நீ பார்வை தெளிவடைந்து கொள். உன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், பாருங்கள், இங்கே ஒரு அருமையான வசனம். நிர்வாணியாக இருக்கிறதை பாருங்கள். அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது. வாசிங்க, பைபிள் வாசிங்க, வாசிங்க அடுத்த வசனம். அடுத்த வசனம் வாசிக்க சீக்கிரம். அந்த வெண்வஸ்திரத்தை பற்றி இருக்கா? நீ நிர்வாணம் தோன்றாதபடி வஸ்திரங்களை, வெண்வஸ்திரங்களை வாங்கிக்கொள். அது இருக்கா? நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் காணப்படாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கொள். கர்த்தர் வெண்வஸ்திரம் கொடுக்கிறாரு. நீ நிர்வாணியா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, உன் கண்களுக்கு கலிக்கம் போடும். நீ நிர்வாணியா இருக்கிற, நீ என்ன செய், வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெண்வஸ்திரம் அது பரிசுத்தவான்களுக்கு உரிய ஒரு ஆடை. என்ன ஆடை? வெண்வஸ்திரம்னா நீங்கள் உடனே வெண்மையான உடையை நமக்கு தந்துடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, வெண்வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் பிரியமானவர்களே, நமக்கு நேரம் ஆகிட்டு முடிப்போம். வெண்வஸ்திரம் அப்படின்னா முதல் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஆவியினால் திரையிடப்பட்டிருந்தால நிர்வாணியே இருந்தும் அவங்களுக்கு தெரியல. காரணம், அது தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்தது. தேவனுடைய மகிமை மூடியிருந்ததுனால தாங்கள் நிர்வாணி என்பதையும் அவர்கள் அறியாத இருந்தாங்க. அதுதான் தேவனுடைய அந்த மகிமை. அதே போல் திரும்ப நீ தேவனுடைய மகிமையை, அந்த வெண்வஸ்திரத்தை நீ என்ன செய், வாங்கிக்கொள், தரித்துக்கொள் என்பதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:19 முதல் 12 இவ்வசனங்களோடு கூட அது முடிகிறது. ஆகையால் நாம் பார்க்கிறோம், இதோ நான் வாசல் படி நின்று தட்டுகிறேன். அதில் பொண்ணை பற்றி வாசிங்க. நான் அதை பொண்ணை வாசிக்கலையா? சீக்கிரம் பொண்ணு. நீ நெருப்பில் புடமிட்டப்பட்ட பொன்னையும், சரி, நீ நெருப்பிலே புடமிட்ட அந்த பொன்னை வாங்கிக்கொள் என்று எழுதியிருக்கிறது. அந்த பொண்ணுங்கிறத கூட நான் எதை எழுதியிருந்தேன், அதை பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியில் கர்த்தர் சொல்கிறார், நான் கண்ட, அதாவது இசோ வாசல்படி, அதுக்கு முன்னால் தான் நெருப்பிலே புடமிட்ட பொண்ணு, அதை பற்றி நமக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் வாசல் படியில் நின்று என்ன செய்கிறேன், தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எந்த ஸ்தாபன சபையிலும் இல்லை. ஜனங்கள் இயேசு அங்கே இருக்கிறார்னு சொல்லி ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். ஆனால் இயேசு எப்படி யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டாரோ அதுபோல் இன்றைக்கு சபையினுடைய கொள்கையினால் இயேசுவை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ இயேசு எங்கே இருக்கார்? எல்லா சபைகளை விட்டு வெளியே விடப்பட்டார். இதோ நான் வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று முடிக்கிறார். ஆகையால் இந்த லவோதிகேய சபையினுடைய காலத்தை பாருங்கள், மோசமான ஒரு காலம். அதனால தான் தீர்க்கதரிசி எலியாவின் அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி வந்து கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிறது. இன்றைக்கி உலகம் முழுவதும் 7 முறை சுற்றி வந்து அந்த செய்தியை பிரசங்கித்து கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலின்படி அந்த செய்தியை அவர்கள் ஒலிநாடாவில் பதிவு செய்து கிட்டத்தட்ட 1200க்கு அதிகமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு மணவாட்டி தியானிக்கிறார்கள். இந்த செய்தி தான் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு கொண்டு செல்லுமே தவிர எந்த ஸ்தாபனத்தின் போதகமோ சட்டத்திட்டமோ கொள்கைகளோ அவர்களை என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு கொண்டு செல்லாது. அவர்கள் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியின் காலத்தில் உபத்திரவுக்குள்ளாக செல்வார்கள். பாருங்க, 2 பேர்
எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடுவான். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படான். இதுதான் கடைசி நாட்களில் இவர்கள் என்னதான் சத்தியத்தை சொல்லி இந்த சத்தியத்துக்குள்ள வரல அப்படின்னா உபத்திர காலத்துக்குள்ள செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அவ்வளோதான். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை இருந்தா உன்னை என் வாந்தி நின்று என்ன செய்வேன், வாந்தி பண்ண போடுவேன். கடைசி நாட்களில் அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்பதாக இருக்கிறது. ஆகையால் இது கட்டாயமல்ல. கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய சிந்தையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தாச்சு. யார் நீதிமானாக்கப்படுவாங்க, யார் பரிசுத்தமாக்கப்படுவாங்க, யார் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வார்கள், யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணுமோ, இதெல்லாம் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் தம்முடைய சிந்தையிலே செய்து முடிச்சிட்டார். அதனால் நாம் எதையுமே செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கடைசியாக முடிகிறது. அப்போ அது வெளிப்படுத்தின விசேஷம் 3:22 நிறைவுகிறது. லவோதிக்கேயா சபையுடைய காலம் மிக மோசமான ஒரு காலமாக இருக்கும். இந்த காலத்துக்கென்று இந்த செய்தியாளன் ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது எலியா தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று வேதம் சொன்னபடியே நாம் அதை விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசித்தால் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு செல்ல முடியும், அல்லது அதை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பானவர்களுக்கு இந்த கடைசி கால செய்தியை சொல்லுங்கள். அவங்க கத்தோலிக்க சபையில் இருக்கலாம், புராட்டஸ்டன்ட் சபையில் இருக்கலாம், பெந்தகோஸ்தே சபையில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் சென்று விடாதபடி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு செல்வதற்காக இந்த மணி நேரத்துக்கான செய்தியாளனாகிய எலியா தீர்க்கதரிசியும் அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த மணி நேரத்துக்கான செய்தியும் விசுவாசிக்கிறதுக்கு நாம் எல்லாரும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மறும இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் இந்த வேத பாட வகுப்பில் வந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை துதித்து பாடினோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படியாக கிருபை செய்தீர். மல்கியா 4:5-6 படியும் ஆண்டவரே வெளிப்படுத்தல் 10:6 படியும் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி 7ஆம் சபையின் தூதனாக செய்தியாளராக ஒரு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவதாக வேதம் சொல்கிறது. அவன் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கு திருப்புவான். எங்களுடைய முற்பிதாக்கள், புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முற்பிதாக்கள் என்பவர்கள் அப்போஸ்தலர்களே. ஆகையால் நாங்கள் இன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆதி சபை விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம்புக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளமாக இன்றைக்கும் நாங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம் என்ற விசுவாசத்துக்குள் கடந்து வருவோம். அந்த ஞானஸ்தானம் பாவம் மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதை தவிர வேறு ஒரு ஞானஸ்தானம் இருக்குமானால் அது தவறான என்பதையும் இந்த தீர்க்கதரிசி எடுத்துரைத்து வேதத்தின் ரகசியங்கள் இவர் மூலமாக வெளிப்படவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மணி நேரத்துக்கான செய்தியாளனையும் செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் நீர் ஆண்டவரை எங்களை எமைப்படுதலே மர்வமாக்கி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவரையும் பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் தேவ ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்ற சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.